நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 6/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 22ஆம் தேதி, ஜூலை மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மற்றும் 7:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 10:27 வரை சஷ்டி, பின்பு சப்தமி நட்சத்திரம். இன்று பிற்பகல் 1:22 வரை புரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 1:22 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டிரமம் இன்று பிற்பகல் 1:22 வரை ஆயில்யம், பின்பு மகம். மேஷம் ராசினியர்கள். இன்று மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. முன்னோர் சொத்துக்களில் லாபம் கிடைத்து மகிழ்வர்கள். அந்நிய தேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் அனுகூலத்தை கொடுக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களால் நன்மை கிட்டும். இன்று எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் முடிவெடுக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்து காணப்படக்கூடும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடுங்க. வாகன யோகமும் இன்று ஏற்படக்கூடுங்க. பணிகளை நீங்க முன்னேற்றமாக செயல்படுவீர்கள். திருப்தியுடனும் இன்று நீங்க காணப்படுவீர்கள். இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமாக முடியக்கூடும். பெண்கள் இன்று குடும்பத்தில் சிரமங்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியுங்க. தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள கூடுங்க. பெண்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கூடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். என்று காதல் மட்டுமே உங்களுக்கு திருப்தி இல்லாத போல் இருக்கும். காதல் போக போக சரியாகுங்க. காதல்ல பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் படிப்பிலும் முழு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்க முன்னேறுவதற்கான அனைத்து முயற்சியிலும் வெற்றி இருக்கும். பக்குவமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. செயல்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி. என்று புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எழுந்து பின்னே சரியாகும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். என்று உங்களுக்கு முடியாத காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடுங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். கிருத்திகை. இன்று எதிலும் போராடி வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. திறமைகள் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. செயல்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். என்று ஓரளவு எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களிலும் வெற்றி இருக்கும். தொடர் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். என்று அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். உயர் அதிகாரிகளின் உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உத்தியோக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். உடன் இருப்பவரின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். நாட்டுப்பற்று மிக்கவரின் ஆதரவால் வீட்டு பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் கோபமாக பேசும் சூழல் கொஞ்சம் இருக்குங்க. பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனமாக இருந்தால் வெற்றி இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகளின் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். கவன சிதறல் வேண்டாம். வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்குங்க. வெளிப்படையாக இன்று நீங்க பேசுவீர்கள்.
விவரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். என்று முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். பெண்கள் மிகவும் நேர்மையாக செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெண்களுக்கென்று மனம் போல் வாழ்க்கையை ஏற்பட கொடுங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று காதல் மட்டுமே பெரிய பிரச்சனையை கொண்டிருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல் இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். இன்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் இன்று திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் எதிலும் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பயம் மட்டும் வேண்டாம். ரோகிணி. இன்று நீங்க பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். ஏனோ தரமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நியாயமான விஷயத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வீட்டு பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வரைக்கும் இருக்கும். செயல்களில் முன்னேற்றம் இருக்கும். வெகு விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருக சிரிச்சம். இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். என்று நல்லதொரு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று பெரிய அளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடுதலாக இருக்க கொடுங்க. எல்லாம் திருப்பு மொழியாக அமைந்துவிடக்கூடும். என்று யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். யாரிடமும் பாதிடம் மட்டும் செய்ய வேண்டாம். அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள். என்று நீங்க சிக்கல்களை எல்லாம் சரி செய்து கொள்ளும் இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நடைபெறாமல் இந்த காரியம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. மாற்று மருத்துவம் ஒரு பக்கம் கை கொடுக்கும். எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். என்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓரளவு எல்லாம் துரிதமாக செயல்பட கொடுங்க. என்று மிதனம் ராசினியர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடும் நாளாக இருக்கக்கூடும். திறமைகளும் ஒரு பக்கம் வெளிப்பட கொடுங்க. பண தேவைகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாகும். நட்பு வட்டம் விரிவடை கூடும். புதிய நபர்கள் கோரும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். பணி திறமையால் மேல் அதிகாரிகள் திருப்தி அடைய கொடுங்க. பெண்கள் இன்று நிர்வாக திறமைகள் பளிச்சிடக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெண்கள் இன்று எதிலும் முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். என்று காதலில் நெருக்கடிகள் இருந்தாலும் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அமைதியை மட்டும் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். காதலுக்காக நீங்க பொறுமையாக செயல்பட வேண்டும். காதல இப்போதைக்கு விட்டுக் கொடுப்பது நல்லது. என்று மாணவர்கள் பாடங்களை புரிந்து கொண்டு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு சிக்கல்கள் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் என்று முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணித்திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று படிப்பில் முழு ஆர்வம் எடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பணத்தவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். சரக்குகள் கையிருப்பில் இருக்க கொடுங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்களை வெற்றி கொடுக்கும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் ஒத்துழைப்பு இன்று ஏற்படக்கூடும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை. இந்த பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். வீட்டு பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள்.
எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். புதிய அறிவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய பாதை புலப்படும்லாக இருக்கக்கூடும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். மனம் என்று திருப்திகரமாக இருக்கக்கூடும் என்று உங்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம் என்ற பெரிய மனிதனின் நட்பு ஏற்படக்கூடுங்க. சந்தர்ப்பங்களை நன்கு பயன்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். பணம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். சேமிப்பை நீங்கள் தான் அதிகப்படுத்த வேண்டும். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று ஓரளவு யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகம் ராசினியர்கள், இன்று நீங்க கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். எதையும் சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். அன்பு நண்பர்களின் ஆதரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இழுபறியான வழக்குகளை வெற்றி கிட்டும். வருமானம் கண்டிப்பாக திருப்தி கொடுக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது மிக நல்லது. மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுவது நல்லது. பண வரவு சீராக இருக்க கொடுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். கோபமாக பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத பிரச்சனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இன்று ஓரளவு மன அமைதியை ஏற்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. கடகம் ராசினியர்கள் சாமர்த்தியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர துன்பங்கள் பெரிய அளவில் வராதுங்க. பெண்கள் இன்று நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பலனை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு மனதில் திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக காதல் கைகூடும் என்ற நம்பிக்கை உருவாக்கி கொடுக்கும். காதல் நீங்க விட்டுக் கொடுப்பது நல்லது. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். செயல்களில் உங்களுக்கு வெற்றி இருக்கும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், இன்று நீங்க சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைந்து விடக்கூடும். எல்லோரிடத்திலும் இன்று பணிவாக நடந்து கொள்வீர்கள். அற்புதமாக கை நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து எடுப்பிருக்க நல்ல பலன் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். மனதில் சந்தோஷம் உண்டாகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். யாரையும் இன்று நீங்க விமர்சனம் எதுவும் செய்ய வேண்டாம். பூசம், என்று கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொது பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட வேண்டாம். அதேபோல் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்த வேண்டும். எதையும் இன்று பதட்டம் இல்லாமல் எதிர்கொள்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆயில்யம், என்று மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. என்று பணப்புழக்கம் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. முடிவில் ஓரளவு தெளிவு ஏற்பட கொடுங்க. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். என்று ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எல்லாம் உங்களுக்கு சுமூகமாக செல்ல கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பல சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றமும் இன்று ஏற்படக்கூடுங்க. பணமும் உங்களுக்கு விரயமாகாது. ஓரளவு நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுங்கள். பிறருக்கு வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். அடுத்த விடும் விவாதம் எதுவும் பேச வேண்டாம். பஞ்சாயத்துகள் ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் ஈடுபட வேண்டாம். கடன் பிரச்சனைக்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்க கொடுங்க. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடுங்க. எல்லாம் இன்று திருப்பு முனையாக இருக்கக்கூடும்.
மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடிவிடும். முன்னோர் சொத்துக்களில் லாபம் கிடைத்து மகிழக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சிம்மம் ராசினியர்கள் இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வேண்டாத நபருடன் பெரிய பேச்சுக்கள் எதுவும் வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடும். எதிர்ப்புகளும் விலகி செல்லிவிடும். இன்று செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்கும். மன நிம்மதியும் உண்டாகுங்க. காரியங்கள் கண்டிப்பாக சூடு பிடிக்கும். கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். வழக்குகளை வெற்றி காண்பீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று காதல் மட்டுமே குளறுபடி இருந்தாலும் அதுவும் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். செய்யும் செயலில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். காதல் தன்னால் கைகூடும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். லட்சிய நோக்கோடு செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் என்ற நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடுங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். உடைய பொறுப்புகளை மற்றவர்கள் உணர்ந்து கொண்டு செயல்படுவார்கள். அதிகாரிகள் உங்களுக்கு திருப்தி அடைய கொடுங்க. வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். என்று நீங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூரம் என்று குடும்பத்தை கண்டிப்பாக வழிநடத்துவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு காண்பீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். எதையாவது போட்டு சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். பண தேவை இருந்தது கண்டிப்பாக பூர்த்தியாகும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். உத்திரம் என்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். நல்லதொரு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புத்துணர்ச்சியுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. என்று அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முடிவுள்ள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பயம் இல்லாமல் போராடுங்கள். அது உங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மனமும் இன்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். வீண் விவாதங்களை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். வாழ்க்கையும் இன்று வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். அருகில் உள்ளவரை அனுசரித்து செல்வது மிக நல்லது. மற்றவருக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது கவனம் இருக்க வேண்டும். யோசித்து செய்யும் காரியங்கள் முன்னேற்றம் இருக்கும். வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். தேவையான நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் காண கடுமையாக உழைப்பீர்கள். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அதனால் வருமானத்தையும் உயர்த்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி செல்ல கொடுங்க. குடும்பத்திலும் சுபகாரியங்கள் நடக்க கொடுங்க. இடம் பூமி மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. சகோதரரால் உங்களுக்கு நன்மையும் ஏற்பட கொடுங்க. வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக வாங்குவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று முன்னேற்றமான வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். செல்வ சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று எதையும் திருப்திகரமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். பெரிய பிரச்சனை எல்லாம் கொண்டிருக்காது. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு செல்லும். காதலை பொறுத்தவரை தெளிவான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். லட்சியங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று நீங்க வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் இன்று நீங்க புரிந்து கொள்வீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. மன வலிமை இன்று கூடும் நாளாக இருக்கக்கூடும். என்று எல்லோருக்கும் வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இன்று எதை செய்வதாக இருந்தாலும்
இல்லத்திலும் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. வாகனத்தில் செல்லும்போது பொறுமை வேண்டும். அஸ்தம், வயிறு தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து அடைய வேண்டாம். வெட்டி கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். கூடுமானவரை இன்று நீங்க பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று நீங்க முடிவு கட்டுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். சித்திரை, மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்க கொடுங்க. மன நிம்மதியும் இன்று ஏற்பட கொடுங்க. தெளிவான சிந்தனையும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. எதையும் நீங்க தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகும். வரவு வருவதற்கான வேலையை எடுத்து செய்வீர்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் பிரச்சனைகள் தீருங்க. புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாக கூடும். வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். நல்ல சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. என்ற எந்த ஒரு வேலையிலும் நீங்க எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க கொடுங்க. உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார்கள். நண்பர்கள் மூலம் புதிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை கண்டிப்பாக மாறும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். வருங்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீர்பட கொடுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் மனசுக்கு திருப்தியை கொடுக்கும். நல்ல விதத்தில் உங்கள் வாழ்க்கையும் செல்லக்கூடும். கடன் சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக குறைந்து விடக்கூடும். என்ற புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பல பிரச்சனைகளுக்கு இந்த முடிவு கிடைக்கக்கூடும். பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் போன்ற நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. துலாம் ராசினியர்கள், எதிர்பாராத திருப்பத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் வீணான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். என்ன செய்ய முடியுமோ அதனை மட்டும் செய்யுங்கள். எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கென்று சின்ன சின்ன தடுமாற்றங்களுக்கு பின்னர் காரியங்களை வெற்றி கூடும். என்று காதலில் நெருக்கடிகள் இருக்கும். பதட்டம் இருக்கும். அமைதியை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலில் இப்போதைக்கு புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள், படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இந்த வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக பெருக கொடுங்க. வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தேவையான உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொடுப்பீர்கள். பக்கபலமாக நண்பர்கள் என்று இருக்க கொடுங்க. வியாபாரம் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடும். தடைகள் ஏற்படுத்தியது கண்டிப்பாக தடை நீங்கி விடக்கூடும். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று யாருடைய விஷயத்திலும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். இந்த நாளை நீங்க சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. சுவாதி, என்று மனதில் மகிழ்ச்சி கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும். எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சந்தோஷமும் கண்டிப்பாக அதிகரிக்கும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முக்கிய பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம், என்ற பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்கபலமாக நண்பர்கள் என்று இருக்க கொடுங்க. வீட்டு தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வருகின்ற சந்தர்ப்பங்களை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு வேலையிலும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கூட நடைபெற கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். முக்கிய முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. என்று உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். எதிர்பார்த்த விஷயங்களை வெற்றி ஏற்படும் நல்லே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று நீங்க கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எதிலும் சந்தோஷமாகவும் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலையெல்லாம் நிதானமாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதார விருத்தியின்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். இந்த திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக வரக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன மகிழ்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிறப்பாக இதிலும் ஈடுபடுவீர்கள். செயல்பாடுகளை கூட வெற்றி ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் நன்கு இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் மனசுக்கு திருப்தியை கொடுக்கும். இன்று வருங்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். கடன் சுமையும் கண்டிப்பாக ஏற்பட்டது குறைந்துவிடக்கூடும். கடன் தொல்லைகள் சற்றே குறைந்துவிடக்கூடும். பயம் வேண்டாம். வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. தொழில் முன்னேற்றத்திற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று
விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். திருப்பு முனையாக எல்லாம் இருக்கக்கூடும். பெண்களுக்கு கூடுதல் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்வீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் கொஞ்ச நாளைக்கு நீங்க நேரம் கொடுங்கள். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். கண்டிப்பாக கைகூடும். காதல்ல மட்டும் நீங்க அவசரம் துளி கூட பட வேண்டாம். என்று மாணவர்கள், படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமில்லை, அரசாங்க தேர்வுகளுக்கு முன்கூட்டியே தயாராக பாருங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக வர கொடுங்க. பொருளாதாரத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய மணி கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சீர்படக்கூடும். எளிதில் இன்று நீங்க காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அனுஷம். என்று காரிய வெற்றி ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நினைவாகக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய எண்ணத்தை மேலோங்கி அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் சந்தோஷம் குறிவிடக் கொடுங்க. சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்லக்கூடும். கேட்டை. நிதானமாக இருந்தால் வெற்றி இருக்குங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தவர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகளையும் இன்று பெருக்கிக் கொள்வீர்கள். மந்தமான நிலை இருந்தது கண்டிப்பாக மாறும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். வரும் சந்தர்ப்பங்களை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. மனதிற்கு இனி சம்பவங்கள் நடைபெறக்கூடும். ஓரளவு வரவு திருப்தியை கொடுக்கும். தனுசு ராசினியர்கள், என்று உங்களுக்கு பெயரும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். எதிலும் வேகமாக செயல்படுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நடக்கும் காரியங்களை மட்டும் கூர்மையாக கவனியுங்கள். எதையும் திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். என்று உங்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. என்ன செலவு செய்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். தெளிவான பார்வையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். என்று நீங்க சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று ஆழ்ந்த உறக்கம் ஏற்பட கொடுங்க. பல வகையில உங்களுக்கு யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியங்க. சந்தோஷமான தருணங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். அதிகாலையிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் கூட கண்டிப்பாக கை கொடுங்க. போட்டிகள் குறைந்து விடக்கூடும். பொறாமைகள் விட்டு விலகி செல்லக்கூடும். கடன் தொழிலால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று நல்ல பதவிகள் தாமதமாக கிடைத்தாலும் வருங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலனும் கிடைக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள், போட்டி இன்று நீங்க வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு என்று மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். எல்லா வேலையிலும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் என்று உணர்ச்சி பசக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம். இல்லத்தில் கூட சொல்ல வேண்டாம். பொறுமையாகவே இருங்கள். பின்னொரு நாளில் சொல்லிக் கொள்ளலாம். அது வரைக்கும் பக்குவமாக இருங்கள். என்று மாணவர்கள், படிப்புக்கு என்ன வேண்டுமோ அதனை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் என்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இனி நடைபெறாமல் இந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கைகூடும். சந்தோஷம் என்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முக்கிய முடிவில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். பேச்சின் இனிமை காரியம் இவற்றால் சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்படக்கூடும். மனசுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் இருக்குங்க. விரும்பும் விதத்தில் இன்று வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடும். இன்று உடற்பயிற்சி மட்டும் மேற்கொள்ளுங்கள். போராடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தைரியமாக எதிலும் காணப்படுவீர்கள். புதிய ஒப்பந்தங்களையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தடைகளை விடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். மந்தமான நிலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க.
வசதி வாய்ப்புகளை கூட பெருக்கிக் கொள்ள முடியும் என்று யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். உடம்புகள் மீது கவனம் இருக்கட்டும். உத்திராடம் என்று கடன் சுமை கொஞ்சம் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். கடனில் விடுபடக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. காரிய வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்படைய கூடுங்க. மனம் இன்று விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். வியாபார போட்டிகளும் விலகி செல்லக்கூடும். சிந்தனை வளம் ஒரு பக்கம் பெருக்கக்கூடும். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். கௌரவமான பதவி உயர்வுகள் கிடைக்க கூடுங்க. என்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். கடன் தொல்லைகளிலிருந்து ஓரளவு விடுபடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று நீங்க போட்டி போட்டு முன்னேறி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. சந்தோஷமான மழை என்று ஏற்படக்கூடும். மற்றவர் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். அதிகாலையிலே உங்களுக்கு அனுகூலமான தகவல் வந்து சேரக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வெளிநாட்டு தொடர்புடையவற்றில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். வரவுகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. வியாபார நோக்குடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். கவனமாக எதிலும் இருந்தால் வெற்றி இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. நண்பர்களின் ஆலோசனை கேட்டு பயன்பெறுவது நன்மையை கொடுக்குங்க. முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனதில் உங்களுக்கு கூடுதல் நம்பிக்கை ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு விலகி சிகரத்தை தொடும் நாளாக இருக்க கொடுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். எதிர்பாராத பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். என்று யாருக்காவது உதவிகள் செய்யும் பொழுது கூட கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். அதிக தொகைக்கு எதுவும் உதவிகள் வேண்டாம். அதே போல் நீங்கள் ஜாமீன் கையெழுத்தும் போட்டுவிட வேண்டாம் என்று பெண்கள் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். சில குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். ஆன்மீகத்திலும் நாட்டம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கூடுமானவரை குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். என்று காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்குங்க. என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவில்லாமல் இருக்கும். காதலில் இப்போதைக்கு பொறுமை மட்டும்தான் ஜெயிக்கும் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். புதிய தொழில் தொடங்கப்பட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு நினைத்த விஷயங்கள வெற்றி இருக்கும். சிறு வயது முதலே தொழில் கல்வியெல்லாம் கற்றுக்கொள்ள பாருங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களிலும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று தேவையான பண உதவி கண்டிப்பாக இருக்கும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. தொழில் போட்டிகள் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடும். காரியங்களையும் அற்புதமாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சாமர்த்தியமாக பேசி காய் நகர்த்துவீர்கள். சிக்கல்கள் விலகி சிகரத்தை தொடுமாக இருக்கக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்னை மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டாம் என்னும் எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். திருவோணம் குடும்ப செலவை சமாளிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்த வேண்டும். கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அவரிடம் நீங்க எந்த ஒரு வாதிடமும் செய்ய வேண்டாம். அவிட்டம் என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்த காரியங்களை வெற்றி இருக்கும். மற்றவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்கியெல்லாம் நீங்க உதவிகள் செய்ய வேண்டாம். கவனமாக இருந்து இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்ற அருமையாக போராடுவீர்கள். இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். சுப விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை நீங்க நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட குழப்பங்கள் முடிவுக்கு விடை கிடைக்கும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்த வேண்டும். அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள் என்று உங்க வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காதுங்க. எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடும். கும்பம் ராசினியர்கள் உடனுக்குடன் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சிக்கல்களையும் சரி கட்டி விடுவீர்கள். அதிகாலையிலேயே எழுந்திருச்சு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுவீர்கள். சாமர்த்தியமாக பேசி காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். ஆன்மீகத்திலும் நாட்டம் ஏற்பட கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளித்து விடுவீர்கள். தேவையான பண நெருக்கடிகள் இருந்தாலும் அதனையும் சமாளித்து விடுவீர்கள். வீட்டுக்கு தேவையான வசதிகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். 4 பேர் என்ன சொன்னாலும் நீங்க அதற்கு ஏற்றாற்போல் உங்க வாழ்க்கையை நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகளையும் பெற்றுக் கொள்வீர்கள்.
என்று ஓரளவு சொன்ன சொல்லை காப்பாற்றி விடும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் கூடுதல் பொறுப்புகள் ஏற்படுத்தி கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியும். எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். கொஞ்சம் ஓய்வுடன் காணப்படுவது நல்லது. பெண்களுக்கு வீடு மாற்றம் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்குங்க. இருந்தாலும் ஒருவித கவலைகள் மனதிற்குள் ஆழமாக ஒட்டி கொள்ளும். என்று மாணவ கண்மணிகள், படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். லட்சியங்கள் நிறைவேறும் வரை படிப்பதை நிறுத்த வேண்டாம். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். சிறு வயது முதலே கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகள்ல கவனம் கொள்ள வேண்டாம். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று எளிமையாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சிக்கல்கள் விலகி சிகரத்தை தொடும் நாளாக இருக்கக்கூடும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். யாருக்கும் உத்தரவாதம் மட்டும் கொடுக்க வேண்டாம். என்று மன தடுமாற்றம் குழப்பம் கொஞ்சம் இருக்கக்கூடும். எதையும் என்று நீங்க சிரமம் இல்லாமல் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில் இல்லைங்க. சதயம். கவனத்துடன் செயல்பட வேண்டும். சிக்கல்களை சமாளித்து விடுவீர்கள். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். முயற்சிகள்ல கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். போராட்டாத்தி. பலருக்காக பல விதத்தில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கழித்து போட்டுவிட வேண்டாம். அதிக வட்டி தொகைக்கு நீங்கள் பணம் வாங்கி கொடுக்க வேண்டாம். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். முடிந்த அளவு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் வராது. நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். எதிர்ப்புகள் விலகி செல்லும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். குடும்பத்தாரிடம் கவனமாக பேசுங்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். என்று உறவு கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள், என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். வீண் விவாதங்களை மட்டும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மீனம் ராசினியர்கள், வாழ்க்கையில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட கொடுங்க. அருகில் உள்ளவரை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. மற்றவருக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து செய்யுங்கள். சுப விரயங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றங்கள் இலக்கா மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சிலருக்கு வீடு மாற்றங்கள் கூட ஏற்படக்கூடுங்க. எதிர்ப்புகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து விடுவீர்கள். ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து சில காரியங்களில் ஈடுபடுவீர்கள். யாருக்கும் உத்தரவாதம் மட்டும் கொடுத்து விட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக சிறப்பு. புதிய நபர்களின் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடுங்க. மாற்றங்கள் ஒரு பக்கத்தை நீங்க அனுபவிப்பீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். அதிகார துறையுடனும் காணப்படுவீர்கள். என்று நீங்க யாரையும் குறைகள் மட்டும் சொல்லாதீர்கள், ரொம்ப முக்கியம். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்க கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். இந்த உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தியதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று திட்டமிட்டதை விட எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று குடும்ப உறவிடம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. இன்று காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். காதல்ல இப்போதைக்கு ரொம்ப பொறுமையாக செயல்பட வேண்டும். பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும். காதலில் நீங்க அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். காதலுக்காக பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள், கல்வியை தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில் ஜெயித்து காட்டக்கூடும். மாணவருக்கு அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாதி. என்று எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். மனம் போல் வாழ்க்கை என்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். உடல் நலத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள்.
அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். நிச்சயித்த காரியம் உங்களுக்கு நிச்சயித்தபடி நடைபெற கொடுங்க. உத்திரட்டாத்தி, பெரிய மனிதர்களின் நட்பு ஏற்படக்கூடும். புதிய நபர்கள் உங்களுக்கு ஆதரவு ஏற்படக்கூடும். செல்வ செழிப்பான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். முடிவுல கூட நீங்க தெளிவாக எடுப்பீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். போட்டியின்றி நீங்க முன்னேறி செல்வீர்கள். என்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். எந்த ஒரு முயற்சியும் நீங்க தள்ளி போட வேண்டாம். தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரேவதி, பாகுபாடு இல்லாமல் அனைவரிடமும் நல்ல விதமாக பழகுவீர்கள். மகிழ்ச்சியுடன் இன்று நீங்க பொழுதை கிடைப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவு ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முன்பு யோசித்து செய்த காரியங்கள் கூட இப்பொழுது வெற்றி கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். வாகனங்களை செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட கொடுங்க. அத்தியாவசிய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பதவி உயர்வுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கூடுதலாக உழைத்து இந்த காரியங்களை வெற்றி பெற கொடுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்று திறமைகள் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.